சுவாதகா கிருஷ்ணன் பாலியல் குற்றச்சாட்டை கூறும் அந்த இசையமைப்பாளர் யார்? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஏன்? சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளரின் பெயரை சொல்ல தயக்கம் ஏன்? சுவாதகாவின் தங்கை மாயாவின் ரகசியம் என்ன? இதன் பின்னணியில் இருப்பதென்ன? சுவாதகா யார் என்பதை பார்க்கலாம் வாருங்கள். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாக ஒலிபெருக்கியில் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசுறது இல்லை, அவங்களுடைய படுக்கை அறையை எட்டி பார்க்கறது இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் பொது வெளியில் ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதன் சாதக பாதங்களை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பின்னணி பாடகி சுவாதகா கிருஷ்ணன் ஒரு பெரிய முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் மீது பெயரை குறிப்பிடாமல் பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கார். இன்னார் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதாவது ஏஆர் ரஹ்மான் இல்லை, இளையராஜா இல்லை, ஈமான் இல்லை, இப்படி தேவி பிரசாத் இல்லை, இப்படி யார் யார் இந்த குற்றச்சாட்டில் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டு இவங்களை அல்லாத ஒருத்தரை பற்றி பேசியிருக்காங்க. அவர் ஒரு முன்னணி இசையமைப்பாளர்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி குற்றச்சாட்டு என்னன்னா, நான் ரிஷிகேஷில் இருந்தேன், என் குடும்பம் ரிஷிகேஷில் இருக்குது, அதாவது வடநாட்டில் இருக்கிற ரிஷிகேஷில் இருக்குது. நான் பாடும் வாய்ப்பு தேடி நான் சென்னைக்கு வந்தேன். பாடகி ஆகணுங்கிறது எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே கனவு, அதனால சென்னைக்கு வந்தேன். அப்படி வரும்போது பல இடங்களில் வாய்ப்பு தேடும் பொழுது எனக்கு கோரஸ் பாடுறதுக்கு கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே கோரஸ் பாடியிருக்கேன். அப்புறம் என்னுடைய திறமையை பார்த்துட்டு எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய அமெரிக்க இசை சுற்றுப்பயணத்தில் அவரோட நான் போனேன், அவரோட மேடைகளில் பாடினேன். அதன் மூலமாக எனக்கு பல படங்களில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இசையமைப்பாளர் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு. நான் அவர் நிறைய வாய்ப்புகள் தருவார், நிறைய பாட வைப்பார், நம்மளை உயர்த்தி படிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் அவரோட இருந்தேன். அவருடைய ஸ்டூடியோவில் நான் ஒரு நிர்வாகியாக கூட பணியாற்றினேன், ஒரு சவுண்ட் ரெக்கார்டாக கூட பணியாற்றினேன், ஒரு மேனேஜர் மாதிரி பணியாற்றினேன். அவர் 4-5 ஆண்டு காலம் அவருடைய அலுவலருக்கும் எனக்கு ரொம்ப நெருக்கம் இருந்தது, அவர் குடும்பத்துக்கும் எனக்குமே ரொம்ப நெருக்கம் இருந்தது. அவர் மனைவிக்கும் எனக்கு தெரியும், அவர் குடும்பமும் எனக்கு தெரியும், நண்பர்களும் தெரியும். நான் அந்த கம்பெனியில், அந்த இசை நிறுவனத்தில் வேலை பார்க்குறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காலப்போக்கில் என்னன்னா, நான் ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காதல் பிரேக்கப் ஆச்சு. அது பிரேக்கப் ஆன உடனே அந்த இசையமைப்பாளர் என்னோட நெருக்கம் காட்ட ஆரம்பித்தார், என்னுடைய பாலியல் மீறல்களை தொடங்கினார். இதோட உச்சகட்டமாக ஒரு நாள் ரெக்கார்டிங் ரூமில், சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் என்னை தவறாக பயன்படுத்தினார், என்னை வலுக்கட்டாயமாக பயன்படுத்தினார். அதை வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு. யார்ட்டையா சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை வெளியிட்டுருவேன், உனக்கு பல ஆண் நண்பர்கள் இருக்கிறதா சொல்லிவிடுவேன், என் இசை நிறுவனத்திலேருந்து பல பொருளை திருடிட்டு போயிட்டு தான் அவன் மேலே பழி சுமத்துவேன் அப்படின்னு மிரட்டினார். ஆக அவருடைய அந்த ஆட்கிரப்பிலிருந்து விடுபட்டு இனி இதுபோல் நம்ம சிக்கல்களுக்கு உள்ளாகக்கூடாது, அதனால நம்ம பாடுறதையே விட்டுட்டு நான் எங்கள் ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சுவாதகா கிருஷ்ணன் மதுரை, அவங்க பக்கா மதுரையை சேர்ந்தவங்க. அப்பா பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்தவர். இதனுடைய பல பகுதிகளில் அவர் வேலை பண்ணியிருக்காரு. அவர் எப்படியோ ஒரு இடத்துல வேலைக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி போன இடத்துல ரிஷிகேஷ் போய் அங்கேயே இடம் வாங்கி செட்டில் ஆனா தெரியலை. மொத்த குடும்பமே இந்த வடநாட்டில் இருக்கிற ரிஷிகேஷ் மலைப்பகுதி, குளிர்ச்சியான மலைப்பகுதியான ரிஷிகேஷில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த செட்டில் ஆன பிறகு அங்கே நல்ல வளமான வாழ்க்கை தான். அவங்க ஒரு ஜவுளி உற்பத்தி நிறுவனம் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் நடத்துகிறாங்க. மற்றபடி ஒரு சில என்ஜிஓ அமைப்புகளை அமைச்சுக்கிட்டு அங்குள்ள மலைவாழ் மக்களுக்கான தேவைகளை செய்கிறாங்க. ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சுவாதகாவுக்கு சினிமாவில் பாடகி ஆகணும்னு ஆசை வந்திருக்கு. அதனால சென்னையில் இருந்து தங்கி இங்கேருந்து வாய்ப்புகளை தேடி இருக்காங்க. அதில் சில இசையமைப்பாளரோட நல்லா பழகி இருக்கிறாங்க. எல்லாரையும் கண்ட கலகலன்னு பேசுகிற பொண்ணுன்னு வர இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியான பொண்ணுன்னு, ரொம்ப யதார்த்தமாக பழகிற பொண்ணுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படியே இருந்து தான் ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளருடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே அவங்க போய் அதன் மூலமாக தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்காரு. பாடகியாக மட்டும் இல்லாமல் சில படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. காயல்னு ஒரு படத்தில் 2வது ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்திராங்கிற படத்தில் தன்னுடைய தங்கை மாயாவோடையே இணைந்து நடிச்சிருக்காங்க. அதில் சைக்கோ கில்லர் கதை அது. அதில் சைக்கோ கில்லரால் கொலை செய்யப்படுகிற 2 இளம்பெண்களாகவும் 2 பேருமே இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ரிஷிகேஷில் போய் அவர் செட்டில் ஆகிட்டு இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. நம்முடைய அதை
அவருடைய குற்றச்சாட்டினுடைய கடைசியில் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தங்கை மாயாவால தான் நான் இந்த பிரச்சனையிலிருந்து நான் அப்போ வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மாயா யாருன்னு பார்க்கலாம். மாயா யாருன்னா சுவாசகாவோட தங்கை. அக்காவுக்கு எப்படி பாடுறதுல ஒரு ஆர்வம் இருந்துச்சோ அது மாதிரி இவருக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இருந்துச்சு. அவரும் ரிஷிகேஷ்லேருந்து சென்னை வந்தார், நடிப்பு பயிற்சிகள் பல பெற்றார். அதன் பிறகு தியேட்டர் ஆர்டிஸ்டாக நாடகங்களில், ஆங்கில நாடகங்களில் நடித்தார். ஜேம்ஸ் வசந்தன் இயக்கிய வானவில் வாழ்க்கை அப்படிங்கிற படத்தில் நடிகையை அறிமுகமானார். அந்த படம் வந்து கல்லூரி மாணவிகள்லாம் இணைந்து ஒரு டூர் போகிற மாதிரியான கதை. அந்த மாணவிகளில் ஒருத்தி அவர் நடித்து பேர் வாங்கினார். அப்புறம் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாகவும் புகழ் அடைஞ்சார். அப்புறம் மகளிர் மட்டும், சர்வர் சுந்தரம், தொடரி, துருவ நட்சத்திரம், குதிரைவால் மாதிரி நிறைய படங்களில் நடித்தார். அதில் சர்வர் சுந்தரமும் துருவ நட்சத்திரமும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. பொதுவாகவே மாயா கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த கேரக்டர்களும் சரி, அவருடைய நிஜ கேரக்டர்லையும் ஒரு ஆண் தன்மை இருக்கும் அவர்கிட்ட. ஆண்கள் மாதிரியே கிராப் ஒட்டிக்கிறது, ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, பெரும்பாலும் ஆண்களோடையே பழகிறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து மாயா. நான் இந்த கேரக்டரை வந்து தவறாக சொல்லலை, அவருடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இதே மாயா மேலே மீட்டு பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில் அனன்யா ராம்பிரசாத் அப்படிங்கிற ஒரு நாடக நடிகை அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சொன்னார். என்னடா பெண் மீது பெண் என்ன பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்ம பெருசாக விளக்க தேவையில்லை. அவர் சொன்ன குற்றச்சாட்டில் என்னன்னா, எனக்கு ரொம்ப அன்பாக ஆதரவாக முதல்ல மாயா இருந்தாங்க, அவர் பின்னாளில் என் மீதும் என் உடல் மீதும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினாங்க, என்ன பாலியல் ரீதியாக என் உணர்வுகளை தூண்டுவதும் என்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்த நினைப்பதுமாக என்னை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த அனன்யா ராம்பிரசாத் வந்து புகார் கூட்டாங்க. அதாவது லெஸ்பியன் உறவுக்காக அவர் தன்னை பயன்படுத்தினாரா அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க சொன்னாங்க. அதை மாயா வந்து ரொம்ப கடுமையாக மறுத்தாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் போய் நான் வந்து என் உடன் பிறந்த சகோதரி மாதிரி அவங்கள நினச்சேன், ஆனால் இப்போ தான் ஏன்டா அவங்களுக்கு உதவி பண்ணோம் தோணுது அப்படின்னு சொல்லி நான் சட்ட ரீதியாக போக போகிறேன், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வரும்னு சொன்னாங்க. அப்புறம் காலப்போக்கில் யாரை சமாதானப்படுத்துகிறாங்க, எப்படி சமாதானம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த விஷயம் அதோட மூடப்பட்டு விட்டது. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தங்கை மாயா மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறப்பட்டது. அக்கா வந்து இன்னொருத்தர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறாங்க. ரெண்டு பேரையும் நான் வந்து சமதளத்தில் வச்சு பார்க்கல. ஆனாலும் சுவாஸ்தகாவோட குற்றச்சாட்டில் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. சுவாஸ்தகாவோட குற்றச்சாட்டில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு இவர் ஆளாகும் போது அந்த ஆளாகிற விஷயம் அந்த இசையமைப்பாளரோட மனைவிக்கும் தெரியும், குடும்பத்துக்கும் தெரியும். அவங்களும் என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, தன் கணவன் வந்து பாலியல் ரீதியான குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை எந்த மனைவி அனுமதிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, ரெண்டாவது கேள்வி, பாடத்தானே போனீங்க, வாய்ப்பு தேடி பாட போனீங்க, பாடலாம், பாடிட்டு வந்துடலாம். ஏன் அந்த ஸ்டூடியோவின் நிர்வாகத்தையே நீங்க கையில் எடுத்தீங்க? அந்த குடும்பத்துக்குள்ளேயே நீங்க இருந்தீங்க, கிட்டத்தட்ட 5 வருஷமா இருந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ வரவு செலவுகள் இருந்திருக்கு. அது எந்த விதமான வரவு செலவாக கூட இருந்திருக்கலாம். அப்போ திடீர்னு வந்து 5 வருடம் அங்கேயே வேலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட உங்கள் சொத்தை விற்று கூட நீங்கள் அவருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, கார் வாங்க பணம் கொடுத்துருக்கீங்க, வீடு வாங்க பணம் கொடுத்துருக்கீங்க, ஸ்டூடியோவில் சம்பளம் போட முடியாத காலங்களில் சம்பளம் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு உரிமையோட அந்த இசையமைப்பாளரோட குடும்பத்தோட நீங்க இருந்திருக்கீங்க. அப்படி இருந்த காலகட்டத்துக்கு பிறகு இப்படியான ஒரு பாலியல் குற்றச்சாட்டை எதுக்கு சொல்லணும்? சரி, இன்னும் என்னன்னா, உங்க குற்றச்சாட்டுல என்ஸ்டீன் மாதிரி பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லிருங்க. என்ஸ்டீன்னா தெரியும் உங்களுக்கு, அமெரிக்காவில் குழந்தைகள் பாலியல் தொழில் நடத்தின ஒரு பிரபலமான கோடீஸ்வரன், பிரபல தலைவர்களுக்கு எல்லாம் அந்த வேலையை செஞ்சவன். ஸோ அப்படி என்ஸ்டீனுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து இசையமைப்பாளர் மீது குற்றம் சாட்டும் போது இந்த குற்றச்சாட்டை நீங்கள் அன்னைக்கே சொல்லி இருந்தால், அன்னைக்கே வெளிப்படுத்தி இருந்தால், இன்னைக்கு அவரால் இன்னும் அதற்கு பிறகு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா, அது தவிர்க்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஏன் அன்னைக்கு நீங்கள் சொல்லலை? நீங்கள் ஒன்றும் ஏதோ ஒரு சின்ன குடும்பத்திலேருந்து வாய்ப்பு தேடி வந்து போகிற பொண்ணு இல்லை, வெறும் பணக்கார வீட்டு பொண்ணு, வசதியான பொண்ணு, படித்த பொண்ணு, பெரிய பேக்ரவுண்ட் உள்ள பொண்ணு. ஏன் வந்து அன்றைக்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட சொல்ல முன் வரல? இப்போ திடீர்னு இந்த குற்றச்சாட்டு, அதுவும் உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு திடீர்னு இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த இசையமைப்பாளரோடு பயணித்த காலத்தில் அவர் ஒரு சாதாரண இசையமைப்பாளர் தான், இன்னைக்கு பல கோடிகளை சம்பளமாக வாங்குற ஒரு இசையமைப்பாளர். இந்த நேரத்தில் அவர் மீது குற்றம் சாட்டுவதன் மூலம்
நீங்கள் வேறொரு என்று எதையோ எதிர்பார்க்கிறீர்கள் என்று சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னோட கருத்து. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. அவர் யாருன்னு வெளிப்படையா சொல்லுங்க. அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரத்தை கொடுங்க. நீதிமன்றத்துக்கு போங்க. அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். அப்படி கொடுப்பதன் மூலம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிற மற்ற இசையமைப்பாளர்களுக்கு ஒரு பயம் வரும். நன்றி நேயர்களே. உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.